ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்து கோர்ஸ் பண்ணியிருந்தேன். ஸோ எனக்கு வந்து 3 கிளாஸ் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வந்து எனக்கு 2 சர்டிஃபிகேட் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து 3rd சர்டிஃபிகேட் ஆல்சோ வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாம் வந்து அதை கலெக்ட் பண்ண தான் போயிட்டுருக்கோம். ஸோ நான் வந்து அந்த கோர்ஸை எப்படி பண்ணேன், அதுக்கு எவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற வீடியோவும் நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நான் மெட்ரோ ஏற தான் போய்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் கூட்டமாக இருக்குது, எல்லோரும் என்னையே பார்க்குறாங்க. இருந்தாலும் நம்ம ஷை படாமல் நம்ம எப்படியோ வீடியோ வந்து பண்ணி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துகிட்டே போயிட்டுருக்கேன். நம்ம இப்போ வந்து மெட்ரோ ஸ்டேஷனுக்கு போகிறோம். ஆக்சுவலி வந்து ஆன்லைனில் தான் நம்மளுக்கு வந்து கிளாஸ் நடக்கும். பட் வந்து அகாடமியில் போய் தான் நம்ம சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். எனக்கு வந்து 40 days எடுத்துச்சு ஒவ்வொரு சர்டிஃபிகேட்ஸ் வரத்துக்கும். எக்ஸாம் முடிஞ்சு 40 daysக்கு அப்புறம் என்னோடய சர்டிஃபிகேட் வந்து வந்திருக்கு. ஸோ நாம் அதை வாங்கிறதுக்கு தான் போகிறோம். அதை பற்றின வீடியோ தான் நீங்கள் வந்து இப்போ பார்க்க போகிறீங்க. சடனாக வந்து இருட்டாயிருச்சு. ரெகுலராக வீடியோ யூடியூப்லேயே இருந்து யூடியூப்லேயே வீடியோ எடுத்து யூடியூப்லேயே எடிட் பண்ணி போடுறவங்களாம் எப்படி போடுறாங்கன்னு தெரியல. நம்மளுக்கு ஒரு நாளைக்கு தனியாக வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதுக்கு நாக்கு தள்ளுது. நான் இப்போ லொக்கேஷன் வேற பார்க்கணும், லொக்கேஷனும் மறந்துருச்சு. صيدلية لايف. المحطة القادمة هي بنك أبو ظبي التجاري. The final destination of this train is Life Pharmacy. The next station is ADCB. ADCBக்கு மேலே போனால் தான் நமக்கு வந்து லொக்கேஷன் ஒர்க் ஆகும். நெட்டு ஒர்க் ஆகும், லொக்கேஷன் ஒர்க். ஃபைனலாக மேலே வந்தாச்சு கைஸ். நெட்டு வந்து கடகடன்னு ஒர்க் ஆகுது. வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் 8 minute walk. Emirates are also 8 minute walk where we need to get down. World Trade Center. ஓகே, هي صيدلية لايف. المحطة القادمة. ஓகே, நாம் வந்து வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் வந்து இறங்கியாச்சு. இப்போ வந்து 8 minutes வாக்குன்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து எனக்கு எப்படி வந்து இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டு பற்றி தெரியும், நான் எப்படி இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டோட கிளாஸில் வந்து நான் எப்படி படித்தேன், அதுக்கப்புறம் வந்து எனக்கு எப்படி இந்த அகாடமியில் தான் படிக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு தெரியும். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு எப்படி இந்த அகாடமியில் தான் படிக்கணும், எனக்கு இதில் வந்து எனக்கு ஸ்கோப் இருந்துச்சா, இல்லை வந்து எனக்கு இதுக்கு ரிலேட்டடான வேலை கிடச்சிதா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு நான் இதில் நெக்ஸ்ட் சொல்கிறேன். இந்த ப்ரொக்யூர்மெண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு எந்த மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி நம்ம வந்து அந்த கெரியரை வந்து க்ரோத் பண்ணணும் அப்படிங்கிறதும் நான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன். என்னோடய வீடியோ வந்து முழுசாக பாருங்கள். நம்ம வந்து இப்போ வேர்ல்ட் ட்ரேட் சென்டரில் இறங்கிட்டு போயிட்டுருக்கோம். இப்படி தான் கிராசிங்கில் வந்து நம்ம வந்து போயிட்டுருக்கோம். என்ன பேசணும் என்னன்னே தெரியல, என்ன பேசுகிறது அப்படின்னே தெரியல. பட் வந்து நான் எப்படி வந்து எனக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு ப்ரொக்யூர்மெண்ட்டில் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக வந்து நான் அட்மினில் வந்து ஒர்க் பண்ணிருந்தேன். அட்மினில் ஒர்க் பண்ணும்போது நம்ம வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டோட 75% வந்து ஒரு அட்மினாக இருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து பண்ணுவோம். ஸோ அதுலேருந்து தான் எனக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ
அப்படி தான் என்னோட ப்ரொக்யூர்மெண்ட் கரியரும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு கைஸ். சி இங்கே பிளேஸ் வந்து இப்படி தான் இருக்கும். இது வந்து ஷேக் சையத் ரோடுன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல வந்து ரொம்ப பிஸியாக இருக்கும். அதாவது இங்கே எமிரேட்ஸ் டவர் இருக்குது, அதுக்கப்புறம் புர்ஜ் கலீஃபா, இது எல்லாமே இந்த லைனில் தான் இருக்குது. இது வந்து ரொம்ப பிஸியான ரோடு. ஏதாவது இந்த நியூ இயர் டைம்லலாம் வந்து இந்த ரோடெல்லாம் பிளாக் பண்ணிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த ஃபயர் ஒர்க்ஸு அப்படி இப்படின்னு எல்லாமே இருக்கிறனால இந்த இடத்தெல்லாம் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம இந்த ரோட்டில் தான் வந்து ஒரு 8 மினிட்ஸ் வாக்கில் வந்து என்னோடய அகாடமி இருக்குது. அங்கே போயிட்டு தான் நம்ம வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்க போகிறோம். ஆக்சுவலி இப்போ வந்து ஜான்வரி ஆகுதா. இந்த கோர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ண வந்து போன ரம்ஜானுக்கு மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணேன். அதுக்கப்புறம் எனக்கு வந்து மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் வரைக்குமே வந்து அந்த 3 கோர்ஸுக்கான கிளாஸஸ் இருந்தது, எக்ஸாம்ஸு. அதுக்கப்புறம் வந்து மோக் டெஸ்ட் இருந்தது. அதில் பாஸ் ஆனதுக்கப்புறம் அதை ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அதில் பாஸ் ஆனதுக்கப்புறம் எனக்கு வந்து மெயின் எக்ஸாம் வச்சுருந்தாங்க. இப்படி தான் வந்து என்னோடய கோர்ஸை வந்து செப்டம்பரில் வந்து நான் முடித்தேன். அதுக்கப்புறம் என்னோடய சர்டிஃபிகேட் வந்து நான் முன்னாடியே 2 கோர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டேன். இப்போ வந்து அதில் வந்து 3 கோர்ஸ் பண்ணியிருந்தேன். அதில் வந்து 3ஆவது சர்டிஃபிகேட் வந்து இப்போ தான் நான் வாங்க போகிறேன். அது நான் போன வாட்டி ரமடான் ஆஃபரில் ஜாயின் பண்ணேன். இப்போ ஆக்சுவலி நான் அங்கே நடந்து வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டே வந்தேனா, ரொம்ப சவுண்டாக வேறு பேசினேன்னா, சடனாக வந்து என்னோடய தொண்டை பிடிச்சிக்கிச்சு. ஓகே, நான் வந்து என்னமோ நேச்சுரல் மினரல் வாட்டர் ஃபுஜின்னு சொல்லி செம்பருத்தி பூவெல்லாம் போட்டிருக்கு. இதுதான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். இப்போ குடிச்சு பார்ப்போம். எல்லா வாட்டர் ஒன்று தான், ஆனால் இது மட்டுமே 5 திராம். பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை, சேம் வாட்டர். ஆனால் ஏன் 5 திராம்ஸ் விற்கிறாங்கன்னு எனக்கு தெரில. அனதர் வாட்டர் இருக்கும், அது வந்து ஸ்வீட் பொக்காரி ஸ்வீட் வாட்டர். அது சூப்பராக இருக்கும், ஸ்வீட்டாக இருக்கும். அந்த மாதிரி நினச்சி தான் இதையும் வாங்கினேன். பட் வந்து எதுவும் இல்லை, நார்மல். நம்ம இங்கே வந்தோன்னா இந்தமாரி ஒரு இது கொடுப்பாங்க. அதை ஸ்கேன் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து மேலே போயாகணும். அதுக்கப்புறம் இங்கே வந்ததுக்கப்புறம் அந்த லிஃப்ட்டுக்கு போகிறதுக்கு வந்து அந்த ஃப்ளோரை அனுப்பணுன்னா எந்த லிஃப்ட்டில் போகணுங்கிற மாதிரி காமிக்கும். அந்த லிஃப்ட்டில் ஏறி போய். ஸோ இங்கே தான் ப்ளூ ஓஷன் இருக்குது. நம்ம ப்ளூ ஓஷனுக்கு வந்தாச்சு. ஸோ நான் சர்டிஃபிகேட் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே தான் இருக்கும், இருந்தாலும் அப்புறமா பார்க்கலாம். ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாச்சு. நம்மளை வந்து ஒரு வெயிட்டிங் ஏரியா மாதிரி இருக்குது, அதில் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ வந்து சர்டிஃபிகேட்டை வந்து வாங்கிட்டு கலெக்ட் பண்ணிட்டு போகலாம். ஃபைனலாக நான் வந்து சர்டிஃபிகேட் வந்து வாங்கிட்டேன். ஆக்சுவலி இது என்னத்துக்கான சர்டிஃபிகேட்னா, சர்டிஃபைடு இன்டர்நேஷ்னல் ப்ரொக்யூர்மெண்ட் கன்சல்டன்ட்டு. இதுதான் வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரொஃபஷ்னலுக்காக வாங்கினோம். நம்ம இப்போ வந்து ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொஃபஷ்னலில் ஒர்க் பண்ண போகிறோம். அதுதான் வந்து பேசிக். அதுக்கப்புறம் மேனேஜர் லெவல், அதுக்கப்புறம் வந்து கன்சல்டன்ட் லெவல். கன்சல்டன்ட் லெவல்னால் வந்துட்டு நம்ம வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பற்றி A to Z படிக்கிறது தான் வந்து கன்சல்டன்ட். ஸோ அந்த லெவலில் தான் வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கோம். 3 லெவல் சர்டிஃபிகேட்டும் வந்து நம்ம வந்து வாங்கியாச்சு. ப்ரொக்யூர்மெண்ட் ப்ரொஃபஷ்னலில் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து முடிச்சாச்சு. இப்போ வந்து நான் சர்டிஃபிகேட் வாங்கினதுக்கான ஸ்டோரி தான் நம்ம இப்போ வந்து நான் சொல்ல போகிறேன். எனக்கு எப்படி ப்ரொக்யூர்மெண்ட்டில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, யாருக்காவது ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்துட்டு பிளேஸ்மெண்ட் ஆகணும், உங்களோட கெரியர் க்ரோத்தை வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டில் கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கான வீடியோ தான் வந்து இது. நான் வந்து துபாய்க்கு வந்தனோ அப்போ வந்து ஃபஸ்ட்டு எனக்கு கிடைச்ச ஜாப் வந்து கேஷியர் ஜாப். இதை வந்து யாருமே குறைவாக எடை போடாதீங்க. என்னடா இது, நம்ம வந்து படித்தோம், MBA படித்தோம், நம்ம எதுக்கு கேஷியரில் ஒர்க் பண்ணணும். இது வந்து நான் என்னோடய கெரியரை பற்றி நான் வீடியோ வந்து நான் இதில் வந்து சொல்கிறேன். ஏன்னா நான் வந்து
எதுலேருந்து எந்த லெவலுக்கு வந்து நான் ஹை ஆகியிருக்கேன் அப்படிங்கிறத வந்து நான் வந்து சொல்கிறேன். ஸோ ஒரு கேர்ளாக வந்து எல்லாராலையுமே வந்து உங்களோட கெரியர் க்ரோத்தை வந்து முன்னேறிக்க முடியும். எப்போ நீங்கள் வந்து போல்டாக எந்த ஒரு ப்ராப்ளம் எது வந்தாலும் வந்து ஃபேஸ் பண்ணுறீங்களோ அப்போ தான் வந்து உங்களோட கெரியர் க்ரோத்தை வந்து அட்டைன் பண்ண முடியும். அதுக்கான வீடியோ தான் இது. நீங்கள் வந்து உங்களோட கெரியர்லேயோ எதுலேயோ வந்து நீங்கள் முன்னேறணும் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். எப்படியும் இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். நான் இப்போ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கேர்ள் வந்து இப்போ நான் காலேஜ் முடிக்கிறீங்க, ஸ்கூல் முடிக்கிறீங்க, உங்களுக்கு எந்த கெரியருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி தெரியல அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் படித்த படிப்புக்கான வேலை கிடைக்கல, நான் வந்து நான் வந்து இப்படி முடித்தேன், பிகாம் முடித்தேன், எம்பிஏ முடித்தேன், நான் இன்ஜினியரிங் முடித்தேன், என்னோடய இதுக்கு லெவலுக்கு நான் போகலை, நான் வந்து கிராஸாக ஏதோக்கோ படித்தேன், ஏதோ ஒரு வேலையை நான் வந்து பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. என்னோடய கெரியரை வந்து நான் கேஷியராக ஸ்டார்ட் பண்ணேன். கேஷியரும் எப்படி அந்த ஜாப் கிடச்சிதுன்னா, என்னோடய பெட் ஸ்பேஸில் தான் இருந்தேன் இல்லையா. ஸோ அங்கே வந்து ஒரு பொண்ணு ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு இந்த வேலை கிடச்சிது. அந்த பொண்ணுக்கு வந்து நான் இப்போ தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அது வந்து நார்த் இந்தியா மும்பை பொண்ணு. அந்த பொண்ணு வந்து ரெக்கமெண்ட் பண்ணி தான் எனக்கு வந்து அர்பன் ஃபுட்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து எனக்கு கேஷியராக ஜாப் கிடச்சிது. அப்போ வந்து இருக்கிறவங்க வந்து நீங்கள் எம்பிஏ முடிச்சிருக்கீங்க, எதுக்காக இங்கே வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறீங்கன்னு கேட்கும்போது எனக்கு எந்த ஒரு நாலேஜும் இல்லை. நான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்து கேஷியராக ஜாயின் பண்ணேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் மார்னிங்கில் வந்து கேஷியராக ஒர்க் பண்ணுங்கள், நான் ஈவினிங்கில் வந்துட்டு உங்களுக்கு அட்மின்கான கோச்சிங் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அட்மின்கான கோச்சிங் வந்து எடுத்துக்கிட்டேன். 2 மாதத்துலேயே வந்து என்னை அட்மினாக வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அப்போது நான் அட்மினில் போகும்போது நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் பீப்புளோட தான் வந்து நான் கனெக்டிங்கில் இருந்து பிஆர் மேக் பண்ணுறது, அப்புறம் பிஓ க்ரியேட் பண்ணுறது, கொட்டேஷன் அவங்க தர்றது, அந்த மாதிரியான ஒர்க் வந்து நான் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸ்டாஃப்ஸை வந்து ட்ரைனிங் அனுப்புறது, இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டோட நாங்கள் வந்து வேரியஸ் டிபார்ட்மெண்ட், அதாவது ப்ரொக்யூர்மெண்ட், ஃபினான்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து நான் கோஆர்டினேட் பண்ணி அவங்களுக்கான உள்ள பிஓ பிஆர் எல்லாமே நான் வந்து க்ரியேட் பண்ணி கொட்டேஷனும் கலெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் கன்சியூமபிள்ஸை கவுண்ட் பண்ணுறது, அது அந்த கெமிக்கல் அந்த மாதிரியான இதெல்லாம் நான் பண்ணிகிட்டு இருக்கும்போது ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்துட்டு எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. அந்த இன்ட்ரெஸ்ட்னால நான் வந்து எப்போவுமே வந்து ஹெட் ஆஃபீஸ், நான் வந்து என்னோடய கம்பெனியில் வந்து நிறைய வந்து சூப்பர் மார்க்கெட் இருக்கும், அதில் தான் நான் அட்மினாக இருந்தேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஹெட் ஆஃபீஸ்லேருந்து எனக்கு ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்து ஒரு பர்சன் வந்து எனக்கு ஃப்ரெண்ட் ஆனாங்க. அவங்க பேர் வந்து சௌமியா. அவங்க கூட நான் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது எல்லாமே ஹெல்ப் பண்ண போய் அதில் வந்து எனக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹெட் ஆஃபீஸில் வந்து நான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட்டாக வந்து எனக்கு வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அப்போ ப்ரொமோட் பண்ணி நான் ஹெட் ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே ப்ராஜெக்டில் வேலை பார்க்குற ஒரு அட்மினை வந்து வெக்கேஷன் போகும்போது அதை வந்து நான் சப்ஸ்டியூட்டாக வந்து நான் 1 மந்த் பண்ணேன். அப்போ ப்ராஜெக்டில் வந்து இந்த ஸ்டோர்லாம் இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா வந்து அதில் வந்து சூப்பர் மார்க்கெட்லாம் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதுக்கு வந்து நம்ம பண்ணோம்ல, இந்த கண்ணாடி ஷாப் பண்ணுறது, அந்த மாதிரியான பிஆர்லாம் க்ரியேட் பண்ண சொல்லி என்ன கேட்டிருந்தாங்க. அப்படி ஸ்டார்ட் ஆன ஜேர்னி தான் வந்து இந்த ப்ரொக்யூர்மெண்ட் ஜேர்னி. ஓகே, அந்த மாதிரி என்னோடய கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆனது தான். அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, எனக்கு வந்து அலோகேட்டர், அதாவது பர்ச்சேசிங் லெவலில் சென்ட்ரல் பிளானிங், சப்ளை செயின், அப்புறம் அலோகேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு என்னைய வந்து ப்ரொமோட் பண்ணாங்க. அதுலேயும் வந்து நான் பார்த்த வேலை என்னென்னா பர்ச்சேசிங் ஃபீல்ட் தான். ஃபுட் ஐட்டம் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணணும் வெண்டார்கிட்டேருந்து. அதுக்கப்புறம் வந்து நான் எல்லா ஸ்டோருக்கும் வந்து அலோகேட் பண்ணணும், கரெக்டாக வந்து அலோகேட் பண்ணணும். அந்த மாதிரியான ஒர்க் தான் நான் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ இப்படி அட்மின், அதுக்கப்புறம் அலோகேட்டர் அப்படியே வந்தப்போ எனக்கு வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டில் போகணுன்ட்டு ரொம்ப நாள் ஆசை. ஸோ நான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றப்ப தான் வந்து நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, எனக்கு வந்து ஹெட் ஆஃபீஸில் வந்து சௌமியா அப்படிங்கிறவங்கள வந்து தெரியும். அவங்க வந்துட்டு ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட்டாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு லிங்க்டின்ல வந்துட்டு போட்டிருந்தாங்க. நான் இந்தமாதிரி
அவங்க வந்து கமர்ஷியலில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கியிருந்தாங்க இந்த ப்ளூ ஓஷனில். ஸோ அது மூலியமாக நாங்கள் அவங்கள வந்து அந்த ப்ளூ ஓஷனை வந்து காண்டாக்ட் பண்ணி ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்துட்டு நான் கோர்ஸ் பண்ணணுன்னா எப்படி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டு அதில் வந்து கோர்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். சைட் வந்து நான் அடுத்த நெக்ஸ்ட்டு ஒர்க்கும் வந்து நான் சர்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ ஃபைனலாக வந்து இந்த கோர்ஸை நான் ஸ்டார்ட் பண்ணும் போதே எனக்கு வந்து ஒரு இன்டர்வியூ வந்தது ப்ரொக்யூர்மெண்ட்டில். ஸோ அந்த இன்டர்வியூவை அட்டன் பண்ணி அதுலேயும் கிளியர் பண்ணி இந்த சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு முன்னாடியே நான் வந்து ப்ரொக்யூர்மெண்ட் எக்ஸிக்யூட்டிவாக வந்து ப்ளேஸ் ஆகிட்டேன். ப்ளேஸ் ஆனதுக்கப்புறம் அதில் ப்ளேஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு நான் இந்த சர்டிஃபிகேட்டும் எனக்கு வரும்போது இது எல்லாமே ரிலேட்டபிளாக வந்து இருந்துச்சு. இதுதான் வந்து என்னோடய கெரியர் ஜேர்னி. என்றைக்குமே வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு படிப்பு படிக்கிறீங்க, ஒரு செலவு பண்ணுறீங்க அப்படின்னா எந்த டைம் இப்படியே பிடிச்சிட்டே பேசுகிறது வந்து கை வலிக்குது, அதனால தான் வந்து நான் கட் பண்ணிட்டேன். எந்த ஒரு டைம்லேயும் வந்து நீங்கள் ஒரு கெரியரை வந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னா கெரியரை மட்டும் ஸ்டாப் பண்ணவே பண்ணாதீங்க. யாருக்காகவும் எதுக்காகவும் வந்து நீங்கள் வந்து உங்களோட கெரியரை விடவே கூடாது. நானும் வந்து சில பேர் அவங்க கெரியரை வந்து ட்ராப் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு நான் வந்து என்கரேஜ் பண்ணுற பர்சன்ஸும் கிடையாது. இது வரைக்கும் வந்து யாராவது என்கிட்ட வந்து நான் வந்து கெரியரை விட போகிறேன், ஜாப் விட போகிறேன் அப்படின்னு எங்கேயும் வந்து நான் அவங்கள வந்து என்கரேஜ் பண்ணதே கிடையாது. பட் வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் எந்த அளவுக்கு வந்து கெரியருக்கும் எல்லாத்துக்கும் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். நீங்கள் வந்து எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயும் வந்து உங்களோட கெரியரை மட்டும் விட்டுறாதீங்க. அதுதான் என்னோடய மெயின் வந்து. அதுக்கப்புறம் வந்து உங்களோட கெரியரை வந்து நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிகிட்ருக்கும் போது அதில் வந்து பிரேக்கும் எடுக்காதீங்க. கண்டினியூஸாக வந்து நெக்ஸ்ட் ஒர்க் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்து அதிலேயே வந்து நீங்கள் மேலே போயிட்டுருங்க. அதேமாரி உங்களோட கெரியரை வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஒரு இதில் நீங்கள் பண்ணிகிட்ருக்கும் போது இன்னொன்றில் வந்து சேஞ்ச் பண்ணாதீங்க. ஸோ இதுதான் வந்து நான் சொல்லிக்க வேண்டியது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் பாய்ஸோ கேர்ள்ஸோ வந்து ஒரு மோட்டிவ்க்காக நம்ம வந்து ஒரு கோலை அட்டைன் பண்ணி இன்னொன்று வந்து நம்ம இது பண்ணி ஒன்றுக்காக வெயிட் பண்ணி நம்ம வந்து நம்மளோட கெரியரை வந்து வளர்க்காமே இருந்துகிட்ருக்கோம். அந்தமாரி எப்போவுமே பண்ணாதீங்க. கிடைக்கிற வேலையை பண்ணுங்கள். அதுக்கான பெஸ்ட்டு வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நான் அன்னைக்கு வந்து நான் ஏன் கேஷியர் தானே அப்படின்னு நினச்சிருந்தேன் அப்படின்னா இப்போ வந்து நான் ப்ரொக்யூர்மெண்ட்டில் வந்திருக்க முடியாது. ஸோ என்றைக்குமே வந்து உங்கள் கெரியரை வந்து ஸ்டாப் பண்ணாமல் எந்த வேலையாக இருந்தாலும் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களோட முயற்சியை வந்து போட்டே இருங்க. அதுதான் என்னோடய கருத்து. எண்ட் ஆஃப் த டைம் வந்து உங்களோட கெரியரை வந்து என்றைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் ஸ்டாப் பண்ணிடாதீங்க, விட்டுறாதீங்க. இதுதான் நான் சொல்ல வர்றது. ஓகே, டாட்டா, பை பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருந்ததுன்னா கீழே பாருங்கள். இந்த கோர்ஸ்க்கான அமௌண்ட்டு இது எல்லாமே வந்துட்டு நான் ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தேன், அதில் சொல்லியிருக்கேன். என்னோடய ஷார்ட்ஸ் வீடியோ வேணால் நீங்கள் அதில் பாருங்கள். ஓகே, டாட்டா, பை பாய்.